வாங்க வாங்க, நாங்க எடுத்துங்க. எக்ஸ்ட்ரா 100 வெட்டு. கட்டாதுங்களே. கடை இருக்காது. மாமூல் 100 தானுங்களே. திடீர்னு 100 அதிகமா கேட்டா இதை நான் எந்த கணக்குல இங்க சேர்ப்பேன்? எனக்கு என்ன வேற கடையா இருக்கு? கடை இல்லாம இருக்கலாம்பா. ஆனா ஜல்சா பண்றதுக்கு பணம் செலவு பண்ணிட்டு அது எப்படி? ஒன்னும் புரியலைங்களே. ஆந்திராவில இருந்து 2 தேங்காய் கொண்டாந்து அண்ணாவும் சட்னி அடிக்கிறியாமே நீ? அது வந்து அண்ணா தாங்க கண்டுக்காம இருக்கணும்னா இங்க இன்னும் 100 ரூபாய் வெட்டு. வெட்டுங்க வெட்டுங்க. இந்தாங்க. இல்லடா பையன் நீட்டு. என்னப்பா இந்த சரக்கு வண்டி மாட்டு மட்டசாமி இல்லையா? எங்க போட்டான்? மாடு எங்கேயாவது சுட்டு போயிருக்குங்க. ஏங்க உங்ககிட்ட ஏதாவது தகராறு பண்ணிட்டானா? தகராறா? பேட்டா அவன் தில்லு இருக்குதா? இந்த பேட்டைக்கே நம்சுவாத்தியாடா ராஜா. மிச்ச பேரை எல்லாம் பேசுங்க. புரிஞ்சுதா? புரியுதுங்க புரியுதுங்க. விட்டுடு. என்னடா ரொம்ப பசிதா அவனுக்கு? இல்லப்பா. அப்பா பிஸ்கோத்துக்கு கையில. இந்த அநியாயத்துக்காக ஒரு ஆள் கூட கிடையாதா? என்ன 60 பைசா காப்பிக்கு 100 ரூபாய் சில்லறையா? சில்லறை இல்ல சார். இந்த 100 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். மீதி சில்லறை அவனுக்கு வெட்டு. எப்பவும் மாமூல் 50 ரூபாய்ன்னு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுல. ஏம்பா இப்ப நல்லா துட்டு சேருதுல்ல? ஏதோ உங்க டைம்ல சில்லறை சேர்றது. சேருதல்ல அப்புறம் சில்லறை கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் ஒரு டஜன் நெய் தோசை நல்ல ரோஸ்டா போட்டு நல்ல கார சட்னி வச்சு கிருஷ்ண கிட்ட கொடுத்தனும். அம்பி நமக்கு வாத்தியாரைக்கு 1 டஜன் நெய் தோசை போட்டு வை. காலங்காட்டால வந்துட்டிய. வணக்கம் வாத்தியார. பொண்ணும் போனி அவளை வாத்தியார. 1 வாரமா சம்பாரிச்சிருப்பில. உடம்பு சரியில்லை வாத்தியார. உடம்பு சரியில்லையா? வணக்கம்மா. வணக்கம். மொட்டை ஆடுறாது குட்டி புச்சாகுது. புச்சில்ல வாத்தியார நம்ம வக்கீலையா பொண்ணு. இவ்வளவு நாள நம்ம கண்ணுல பள்ளி இப்படி வாடா. புச்சா பெங்களூர் தக்காளி பையன் மாதிரி சும்மா தள தளன்னு இருக்கிறவன் என்ன பாக்குற? சத்தியமா நீ அழகாதான் இருக்கிற. ஏண்டா முட்டை? ஆமா. ஏண்டா நம்ம ஏரியாவில் இருந்துக்குன்னு தலையில பூ இல்லாம ஒரு பொண்ணு இருக்கலாம் மாட்டா? ஆமா. ஏண்டா பூ குட்டி? என்ன நீ மரியாதை இல்லாம இப்படி வச்சுக்கோ. பப்ளிக் ரோட்ல என் கன்னத்துல அரைஞ்சிட்டல்ல. நான் நினைச்சா எப்போ அவமானப்படுத்த முடியுண்டி. அவ்வளவு சிம்பிளா இந்த நம்சு செஞ்சிட மாட்டான். வர வெள்ளிக்கிழமை இந்த பேட்டை பூரா சொல்லி இதே சென்டர்ல நான் உன்னை அவமானப்படுத்தல. பஞ்சாக்கு பர்றவுடி நம்சு வாத்தியார் நான் இல்லடி. வாங்கடா. பாவம் அந்த பொண்ணு வம்புல மாட்டிக்கிச்சே. ஆமா அந்த பையன் முரட்டு பையன் சபதம் வேற போட்டு போறான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பையனை யாரும் தட்டி கேட்க முடியாதுரா. போலீஸ் கிட்ட போய் சொல்லாமா? போலீஸ் அவன் விஷயத்துல கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஐயோ பாவம் அந்த பொண்ணு என்ன ஆக போகுது? காவல் தெய்வமா இருந்து காப்பாற்ற வேண்டிய தகப்பேன் கல்லாக உட்கார்ந்துருக்கேன். கவலைப்படாதீங்க சார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒருத்தனா இருக்கிறதுனாலதான் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. பல பேரா இருந்தான்னா அதுல ஒருத்தன் வந்து காப்பாத்துவான் இல்லையா? அப்படி ஒருத்தன் தானே வருவாங்கிறீங்க. இந்த பாவிதான் ஒரு மாநாட்டு கும்பலையே கூட வச்சுக்கிட்டு இருக்கிறானே. நாம சினிமாவுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றானுங்க.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு சாமி. இப்ப என்னக்கா செய்யறது? என்ன செய்யறது? இவனுங்களை பத்தி கடவுள்கிட்ட சொல்றதா கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றதா? கடவுள்கிட்ட சொன்னா கற்பூரம் செலவு, கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னா காப்பி செலவு. ஏன் பாப்பா, நாளைக்கு நீ வேலைக்கு போகத்தான் வேணுமா? நாளைக்கு காயத்ரி வேலைக்கு போறா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.